முத்துக்குமார். இயற்கையையும் மனிதர்களையும் உறவுகளையும் நேசிக்க தெரிந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இவருடைய எழுத்துக்கள், கவிதைகள், இவருடைய வரிகள் எல்லாமே ஒரு பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம். இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசை நம்மளுக்கு எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி மனசை சாந்தப்படுத்துமோ அதே மாதிரி இவருடைய வரிகள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை சாந்தப்படுத்துறதுக்கு உண்டான வல்லமை கொண்டது அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு நடையாகட்டும், உறவுகளாகட்டும், பிள்ளைகளாகட்டும், மனைவியாகட்டும், குழந்தைகளாகட்டும், என் காதலியாகட்டும், இயற்கையாகட்டும், மண்ணாகட்டும், தேசமாகட்டும், இந்த மாதிரி நம்மளுடைய இந்த வாழ்க்கை எங்கெங்கெல்லாம் நம்மளை நகர்த்தி செல்கின்றதோ அந்த ஒவ்வொரு நடையிலும் இவருடைய பாடல் வரிகள் அழகாக நச்சுன்னு புரிந்திருக்கும். அந்த மாதிரி உள்ள கவிதைகள் தான் இவருடைய பாடல் வரிகள், கவிதைகள் எல்லாமே. நம்மளை சோகமாக இருக்கிற டைமும் சரி, இல்லை துள்ளி குதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற டைமும் சரி, இல்லை உத்வேகப்படுத்தணும் அப்படிங்கிற டைமும் சரி, நம்ம துவண்டு போயிட்டு இருக்கும்போது அடுத்தடி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற அந்த டைமும் சரி, எல்லா சூழ்நிலைக்கும் ஏற்றார் போல ஒரு சில பாடல்கள்லாம் எழுதியிருப்பாங்க. இவருடைய பாடல்கள் அப்படி கேட்டோம் அப்படின்னாலே அடுத்த நிமிஷம் டக்குன்னு சரி போகலாம்ப்பா, போனது போட்டும், வரது வரட்டும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம் இவருடைய கவிதை நடைகள் எல்லாமே. ஸோ இவரை பற்றி எல்லாமே தெரியும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் சொல்லவே மாட்டேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இசைக்காக பாடல்களை கேட்கணும் அப்படிங்கிற ரசிகர்கள் மத்தியில் இவருடைய வரிகளுக்காகவும் பாடல்களை கேட்கணும் அப்படின்ட்டு நிறைய ரசிகர்களை தன்னுடைய பாடல் வரிகள் மூலமா திரும்பி பார்க்க வச்சவர் தான் அவர். ஸோ அந்த மாதிரி சில பாடல்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளில் வாழ்க்கை இங்கே எங்கும் ஓடி போகாது, மறுநாளும் வந்துவிட்டால் துன்பம் தேயும் தொடரவே தொடராது அப்படிங்கிற வரிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி எந்திரிச்சு நிற்க வைக்கணும். நம்மளை ஃபுல்லாக கண்ணை தொடச்சி எல்லாத்தையும் தட்டி விட்டு அடுத்தது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வைக்கும். ஸோ அந்த மாதிரி வரிசையில் இவரை பற்றி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு உண்டான வாய்ப்பு இப்போ தான் கிடச்சிருக்கு. அப்படி நான் எடுத்திருக்கிற முதல் புத்தகம் என்ன அப்படின்னா, அணிலாடும் ஒன்றில் அப்படிங்கிற இந்த ஒரு புத்தகம். இவருடைய எழுத்துக்களில் நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு, இவருடைய வரிகளில், கவிதைகளில். இதில் ஏதாச்சும் ஒரு புக்கு உங்களுக்கு ரொம்ப அட்டாச் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த புக் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த புக்கை படிச்சுட்டு நானும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு நாளில் வாழ்க்கை எங்கே எங்கும் ஓடி போகாது, மறுநாளும் வந்து விட்டால் துன்பம் தேயும் தொடரவே தொடராது.